1,00,000 தங்க புஷ்பங்களுக்கு இணையான வில்வம். வில்வ இலை ரொம்பவே உயர்வானது. வில்வத்தோட மகிமைகளை பற்றி சிவபுராணம் விரிவாக சொல்லியுள்ளது. வில்வ மரத்தில் லட்சுமி வாசம் செய்கிறாள். 1,00,000 தங்க புஷ்பங்களுக்கு இணையானது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் அதோட சிறப்பு உங்களுக்கு புரியுமே. அதை தவிர ஒரு வில்வ மரத்தை வீட்டுல வளர்த்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலனும், 1000 பேருக்கு அன்னதானம் செய்த பலனும், கங்கை முதலான புண்ணிய நதிகளில் நீராடிய பலனும், உலகில் உள்ள அத்தனை சிவாலயங்களை தரிசித்த பலனும் கிடைக்கும். அதை தவிர வில்வத்திற்கு மட்டுமே உள்ள தனி சிறப்பு, அதற்கு நிர்மால்ய தோஷம் கிடையாது. அதை பறித்து எத்தனை நாட்கள் ஆனாலும் உலர்ந்து போனாலும் கூட பூஜைக்கு பயன்படுத்தலாம். மற்ற மலர்களையோ இலைகளையோ அந்த மாதிரி பயன்படுத்துவது கூடாது. இது வில்வத்திற்கு மட்டுமே உள்ள தனி சிறப்பு. சகல ஐஸ்வர்யங்களும் பெற இந்த பொருளால் அபிஷேகம் செய்யுங்கள். சிவனை தூய நல்லெண்ணெயில் வாசனை திரவியங்கள் கலந்து 100 குடம் அபிஷேகம் செய்தால் வாழ்வில் நோய் நீங்கி நோயற்ற வாழ்வு கிடைக்கும். கோமூத்திரம் கலந்த பஞ்சகவ்யத்தை 10 குடம் அபிஷேகம் செய்தால் உடலில் உள்ள அழுக்குகள் நீங்கி மாசு மறுவற்ற தேகத்தினை பெறலாம். சுத்தமான பசுவின் கறந்த பால் 1000 குடம் அபிஷேகம் செய்தால் தீர்க்காயுசு கிடைக்கும். சுத்தமான தேன் கொண்டு அபிஷேகம் செய்தால் மன துக்கமும் இனிய கானம் பாடும் திறமையும் குயிலின் இனிமையான குரலும் கிடைக்கும். எலுமிச்சப்பழம் 1000 கொண்டு அபிஷேகம் செய்தால் அஞ்ஞானம் நீங்கிவிடும். சர்க்கரையினால் 100 மூட்டை அபிஷேகம் செய்ய வாழ்வில் இல்லாமை நீங்கி மன நிறைவு உண்டாகும். இளநீர் 1000 குடம் அபிஷேகம் செய்தால் பேரானந்தமும் கைலாசவாசனின் காலடியில் வாழும் பேரும் கிட்டும். 10,000 பழங்கள் சேர்த்து செய்த பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்தால் வாழ்வில் வீரத்துடன் எதையும் சாதிக்கும் மனோபலமும் சகல காரியங்களில் வெற்றியும் கிடைக்கும். தயிர் 100 குடம் அபிஷேகம் செய்தால் மேலான சம்பத்து கிடைக்கும். கரும்பு சாறு 100 குடம் அபிஷேகம் செய்தால் தேக ஆரோக்கியம், உடல் வலிமை பெற்று விளங்கும். மஞ்சள் தூளினால் அபிஷேகம் செய்தால் அரசனின் அன்பிற்கு பாத்திரமாகும் நிலை உண்டாகும். திராட்சை ரசம் செல்வத்தினை அளிக்கும். பசுனை கொண்டு அபிஷேகம் செய்தால் இகபர சுகங்களிலிருந்து நம்மை விடுவித்து சொர்க்க நிலையை நமக்கு அளிக்கும். அரிசி மாவினால் அபிஷேகம் செய்தால் எத்தகைய கடன்கள் இருந்தாலும் அவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கும். அன்னாபிஷேகம் 11 மூட்டை அரிசியால் அன்னம் சமைத்து அதனை லிங்க ஸ்வரூபமான சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் வயிற்றில் உண்டாகும் சகலவிதமான நோய்களும் பஞ்சாக பறந்துவிடும். தூய்மையான மங்களகரமான கங்கை நீர் 100 குடம் கொண்டு அபிஷேகம் செய்தால் மனதில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி பயம் போய் மன நிம்மதி உண்டாகும். சந்தன குழம்பினை பன்னீரில் கரைத்து அபிஷேகம் செய்தால் இறைவனிடம் மாசற்ற பக்தி உண்டாகி அஞ்ஞானம் விலகும். ருத்ரம் ஜபித்த 1000 கலசங்களில் வைக்கப்பட்டுள்ள கங்கை நீரால் கங்காதரனை குளிர்வித்தால் மந்திர சித்தி ஏற்படும். ஈசனின் திருமேனியிலிருந்து தோன்றிய விபூதியினால் அபிஷேகம் செய்ய சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். தங்க தாமரை மொட்டுகள் செய்து அதனால் அபிஷேகம் செய்தால் சொர்க்கபோகம் கிடைக்கும்.